ஜீவன் உமாங்கை பற்றி நான் ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு கேட்டால், இன்னைக்கு ஜீவன் உமாங் வர்சஸ் ஃப்ளாட் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். இப்போ ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட்டை வாங்குறாரு. அதுக்கு இஎம்ஐ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 50,000 ருபீஸ். 20 வருஷம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட்டை வாங்குறாரு. அதுக்கு இஎம்ஐ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 50,000 ருபீஸ். 20 வருஷம் கட்டினார்னா 6 லட்சம் ரூபாய் கட்டணும். 20 வருஷம் டேர்ம் போட்டு ஒரு லோன் வாங்கினார்னா 50 லட்சத்துக்கு 50,000 ரூபாய் பர் மந்த். அப்போ ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் கட்டணும். ஆனால் இந்த ஃப்ளாட்டை வாங்கி ரெண்ட்டுக்கு விட்டார்னா இப்போதைக்கு 14,000 கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு 30,000, ஆவரேஜாக ஒரு 20,000 போட்டிங்கன்னா 2,40,000 ரூபாய் ரெண்டு கிடைக்கும். 40,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் போயிடும். 2 லட்சம் ரூபாய் ரெண்டு கிடைக்கும் ஃப்ளாட் வாங்கின உடனே ஒரு வருடத்துக்கு. மீதி 4 லட்சம் ரூபாய் கையிலேருந்து போடணும். இவர் 20 வருடம் முடிஞ்ச உடனே இவர் ஃப்ரீ ஆயிடுறார் லோன்லேருந்து. அப்போ ஒரு 30,000 ரூபாய் வாடகை கிடைக்கிறதா வச்சுப்போம். 3,60,000 ரூபாய் வாடகை டாக்ஸபிள் இன்கம். இன்பிட்வீன் இந்த கிளையண்ட்டு இறந்துட்டாருன்னா அவங்க ஃபேமிலி அந்த கடனை அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதை ஃப்யூச்சரில் விற்றாலும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது. அப்ரிசியேஷன் ஆஃப் ஃப்ளாட் இருக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. 1 கோடியிலேருந்து 1.25 கோடி. ஆஃப்டர் 20 இயர்ஸ் இட் வில் நாட் க்ரோ. ஒரு 20 வருடத்தில் ஃப்ளாட் வந்து 1 கோடியிலேருந்து 1.25 கோடி போகும். இவருக்கு வருட வருமானம் 3,60,000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுப்போம், டாக்ஸபிள் இன்கம். ஆனால் இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். டெனண்ட் மெயின்டெனன்ஸ், டெனண்ட் ப்ராப்ளம், மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம், டென்ஷன் ஃபார் லுக்கிங் குட் டெனண்ட். இதுக்கு பதிலாக அவர் ஜீவன் உமாங் வாங்கியிருக்கார். ப்ரீமியம் வந்து வருடத்துக்கு 4 லட்சம் ரூபாய். கன்சிடர் ப்ரீமியம். இஎம்ஐ அவர் அங்கே எவ்வளோ கட்டுறாரு? 2 லட்சம் ரூபா ரெண்ட்டு, 4 லட்சம் ரூபாய் கையிலேருந்து கட்டுறாரு. அதே தான் இங்கே 4,02,854 ரூபா. ஒரு 30 வயசு ஆள் 73 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட் ஜீவன் உமாங் எடுக்கலாம் ஃபார் 20 இயர்ஸ். இஃப் நேச்சுரல் டெத் 73 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூடும் போனஸும் கொடுக்குறோம். ஆனால் அங்கே வீடு வாங்கின அடுத்த நாள் இறந்தாருன்னா கடனை தான் கொடுக்கணும் இவங்க. ஆக்சிடென்ட் டெத், பாலிசி எடுத்த உடன் ஆக்சிடென்ட்டில் விபத்தில் இறந்தாருன்னா 1,46,00,000 ப்ளஸ் போனஸும் கொடுக்குறோம். 20 வருடம் கழித்து இவருக்கு என்ன கிடைக்கும்? அங்கே ஃப்ளாட்டில் 3,60,000 ரூபா லோன் இன்ட்ரெஸ்ட் ரெண்ட் கிடைக்கிறதா நான் சொல்லியிருக்கேன். இங்கே 20 வருடம் கழித்து டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் 5,84,000 ரூபா. 73 லட்சம் ரூபா சம்பளம் கூட 5,84,000 ரூபா. ஸோ 3,60,000 விட இது ஜாஸ்தி. கார்பஸ் 20 வருடத்தில் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 73 லட்சம் ரூபா சம்பளம் ஒரு 1,50,000 கோடி ரூபாயாக மாறி இருக்கும். இது ஒரு பகுதி. அன்றிலிருந்து இவருக்கு எஸ்பி டியூ வந்து ஆரம்பிச்சு. இவருக்கு எவ்வரி இயர் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் எல்ஐசியில் நீங்கள் 100 வயசு வரைக்கும் இருந்துட்டிங்கன்னா இதுக்கு அப்புறமும் போனஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வருடம் பணமும் கொடுக்குறாங்க, போனஸும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. அதாவது என்ன? அப்ரிசியேஷன். உங்கள் அந்த கார்பஸ் இருக்குல்லையா 1,50,000 கோடி, அது அப்ரிசியேட் ஆகிட்டே வரும். சப்போஸ் ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் இருந்துட்டார், அவருக்கு வருடம் டாக்ஸ் ஃப்ரீ இன்கமையும் கொடுத்துட்டு 100 வருஷம் இருந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட 5,000,000 5,50,000 கோடி ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். இது டாக்ஸ் ஃப்ரீ இன்கம். ஸோ இந்த ஜீவன் உமாங் வந்து ஒரு வீடு வாங்குறத விட பெட்டர். சப்போஸ் இடையில பணம் வேணும்னா எப்போ வேணால் சரண்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது நமது எவர் கிரீன்